ஒரு நன்மையும் குறைவுபடாது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34 தாவீது எழுத காரணமாக இருந்த பின்னணியை 1 சாமுவேலின் புஸ்தகம் 21, 22 அதிகாரங்களிலே நாம் பார்க்க முடியும். The background of Psalm 34 can be found in 1 Samuel chapter 21 and 22. 21வது அதிகாரத்தில் நோபு என்னும் இடத்தில் ஆசாரியனாகிய அகிமெலேக்கு இருக்கிறான். தாவீது அவனிடத்தில் போய் என்னுடைய வயிற்று பசிக்கு சமூகத்து அப்பங்களையும் பிராண ரட்சணைக்கு கோலியாத்தின் பட்டயத்தையும் எடுத்து கொண்டான் தாவீது. அது 21வது அதிகாரத்தில் வருகின்றது. அதே 21வது அதிகாரத்தில் தாவீது காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்திற்கு போகிறான். He went there as a refugee. ஆனால் தாவீது அந்த காத்து தேசத்திலே, பெலிஸ்து தேசத்திலே மறைவாக இருக்க விரும்பியும் அவன் கீர்த்தி அவனை காட்டி கொடுத்தபடியால் தன் ஜீவனை காக்க பைத்தியம் பிடித்தவனைப் போல அங்கே நடிக்க வேண்டி இருந்தது. இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். அடுத்த அதிகாரத்திற்கு 22வது அதிகாரத்திற்கு வரும்பொழுது தாவீது காத்திலிருந்து தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போகிறான். அதுல்லாம் கெபியிலே தாவீது ஒளித்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தி தாவீதனுடைய வீட்டாருக்கு வந்த பொழுது அவனுடைய தகப்பன் வீட்டாரும் அவனுடைய சகோதரர் அனைவரும் அங்கே தாவீதை பார்க்கும்படி வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. பார்த்துவிட்டு போவார்கள் என்று தாவீது நினைத்து கொண்டிருந்தான், போகவில்லை. தாவீதுடைய தகப்பனும் தாயும் தாவீதனுடைய சகோதரர்களும், ஒருவேளை சவுலுடைய இராணுவத்தில் வேலை செய்த சகோதரர்கள் கூட அந்த நேரத்தில் தாவீதை தேடி வந்திருக்கக்கூடும் என்றே நான் விசுவாசிக்கிறேன். குறிப்பாக அங்கே சொல்லப்படவில்லை என்றாலும் நான் அனுமானிக்கிறேன். அந்த அதுல்லாம் கெபியில இதுவரைக்கும் தன்னுடைய ஜீவனை மட்டும் காத்து கொண்டால் போதும் என்று இருந்த தாவீதுக்கு இப்பொழுது தன்னை பார்க்க வந்தவர்கள், தன்னுடைய வீட்டார், தகப்பன் வீட்டார், தாய் தகப்பன், தன் சகோதரர்கள், இவர்கள் அனைவரையும் பார்க்க வேண்டிய, அவர்களுடைய ஜீவனையும் காக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாக தாவீது தள்ளப்படுகிறான். அதனால் அவர்களை மோவாபு தேசத்திற்கு தாவீது கொண்டு போகிறான் என்று வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். மோவாபு தேசத்திற்கு போய் மோவாபு தேசத்தினுடைய ராஜாவின் இடத்துல தாவீது ஒரு அபேட்சை வைக்கிறான். அவன் சொல்கிறான், என்னுடைய தாயும் தகப்பனும் கொஞ்ச காலம் இந்த தேசத்தில் இருக்கட்டும் என்று சொல்கிறான். மோவாபு தேசம் தாவீதுக்கு அந்நிய தேசம் அல்ல. வேதத்தை வாசித்தால் நமக்கு தெரிய வரும். தாவீதனுடைய பெரிய பாட்டி, கொள்ளுப்பாட்டியா என்ன சொல்லுவாங்க, கொள்ளுப்பாட்டி ரூத் மோவாபு தேசத்தை சேர்ந்தவன். இட் வாஸ் ஆக்சுவலி அ கைண்ட் ஆஃப் அ ஹோம் கமிங் ஃபார் டேவிட். தாவீது தன்னுடைய கொள்ளுப்பாட்டினுடைய வீட்டிற்கு, தேசத்திற்கு திரும்பி வந்து அங்கே தன்னுடைய தகப்பனும் தாயும் இருக்கட்டும் என்று அவர்களை பத்திரப்படுத்தி விட்டு அவன் திரும்ப தான் ஒளித்து கொண்டிருந்த கெபி, அந்த கெபியினுடைய பெயர் ஹல்லேலூயா, அந்த அதுல்லாம் கெபிக்கு, அதுல்லாம் என்னும் குகைக்கு அவன் வந்து சேர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அதுல்லாம் கெபியில தாவீது வசித்த நாட்களிலே 3 சங்கீதங்களை எழுதினான் என்று வேத புஸ்தகத்தில் பார்க்க முடியும். David wrote 3 psalms while he was staying in the cave of Adullam. 34வது சங்கீதம் அதில் ஒரு சங்கீதம், 57வது சங்கீதமும் 142வது சங்கீதமும் அதுல்லாம் கெபியில தாவீது எழுதின சங்கீதங்கள். 34, 57, 142 இந்த 3 சங்கீதங்களுமே அதுல்லாம் கெபியில் தாவீது இருந்த காலத்தில் எழுதின சங்கீதங்கள். அதுல்லாம் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒரு அர்த்தம் அடைக்கலம். அதுல்லாம் என்றால் அடைக்கலம் என்று அர்த்தம். அதுல்லாம் என்னும் வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தம் ஜனங்களின் நீதி என்பதாகும்.
ஜனங்களின் நீதி, the justice of the people. One meaning of the word Adullam meant refuge, and the other one meant justice of the people. இந்த ரெண்டு அர்த்தங்களுமே தாவீதினுடைய வாழ்க்கையிலே, அவன் இருந்த சூழ்நிலையிலே அவனுக்கு பொருந்தும் அர்த்தங்களாக இருந்தன என்றே சொல்ல வேண்டும். சவுல் அவனை வேட்டையாடி கொல்ல விரும்புகிறான். அவன் எங்கே இருக்கிறான் என்று அறிந்து கொள்ள அநேக ஆட்களை அனுப்பி அவர்களுக்கு சன்மானம் வெகுமானம் கொடுத்து, செய்தி கிடைத்தால் எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருக்கும் ஆட்கள் ஏராளமாக தாவீதை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் முன்னே சொன்னேன், 1 சாமுவேல் 21வது அதிகாரத்தில் நோபு என்னும் இடத்தில் அகிமெலேக்கு என்னும் ஆசார் இடத்தில் அவன் போய் சமூக தப்பங்களை பெற்றுக்கொண்டு தான் முன்னொரு காலத்தில் வீழ்த்தின கோலியாத்தினுடைய பட்டயத்தை அவன் எடுத்துக்கொண்டு பிராண ரட்சணைக்காக அவன் அதை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அங்கே ஒருவன் அவனை இனங்காணுகிறான். அவன் போய் சவுலிடத்தில் அதை சொல்லவும் செய்கிறான் என்று பின்னர் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி செல்லும் இடமெல்லாம் காட்டி கொடுக்கிறவர்கள் மிகுதியாக இருந்த நேரத்தில் செல்லும் இடமெல்லாம் அவனுக்கு பிரச்சனை குறைவதாக தெரியவில்லை. பிரச்சனை வலுத்து கொண்டு பெருகி கொண்டிருக்கிற காலத்தில் தாவீது கடந்து போய் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் தன்னுடைய பிராணனுக்கு எந்த ஒரு கேரண்டியும் இல்லை என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவனோடு கூட இருக்கிறவர்களுடைய பிராணனையும் காக்க வேண்டிய நிர்பந்தத்திற்குள்ளாக தாவீது தள்ளப்பட்டான் என்று சொன்னேனே. அந்த நிலைமையிலே அதுல்லாம் அவனுக்கு அடைக்கலமாக இருந்தது. அதுல்லாமலிருந்து அவன் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு அவனுக்கு ஒரு நாள் பதில் கிடைக்கும் என்ற நிச்சயம் தாவீதுக்கு இருந்தது. கர்த்தர் என்னை இம்மட்டும் காத்து வந்தார், இனிமேலும் காப்பார், இனி என்னை கைவிடுவதில்லை என்ற நிச்சயம் தாவீதுக்கு இருந்திருக்க வேண்டும். எப்படி சொல்லுகிறேன்? அதுல்லாம் கெபியிலிருந்து தாவீது எழுதின 34வது சங்கீதத்தை மட்டும் வாசித்தாலே தாவீதுக்கு கர்த்தர் மேல் இருந்த அந்த விசுவாசம், அந்த பற்றுதல், அந்த நம்பிக்கை நமக்கு தெரிய வரும். அதுல்லாம் என்னும் கெபியிலிருந்து தாவீது எழுதின இந்த சங்கீதத்தில் 34வது சங்கீதத்தில் 21 வசனங்கள் உண்டு என்று நினைக்கிறேன். 21 வசனங்கள் தானே? 21 வசனங்கள் உண்டு. மன்னிக்கணும், 22 வசனங்கள் உண்டு. இந்த 22 வசனங்களையுமே நீங்கள் வீட்டிற்கு சென்று ஒரு முறை எனக்காக இன்று வாசித்து பார்க்கும்படி கேட்கிறேன். ஒவ்வொரு வசனமும் பால் அடையின் மேல் தேன் கட்டி போட்டது போல இருக்கும். அவ்வளவு சுவை மிகுந்ததான வசனங்கள். அப்போ மற்ற வசனங்களெல்லாம் அப்படி இல்லையா என்று கேட்கக்கூடாது. 34வது சங்கீதத்தில் அப்படி ஆழமான சத்தியங்களை தாவீது எழுதி வைத்திருக்கிறான். பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே எழுதி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு வசனத்தை வைத்தும் ஒரு பிரசங்கம் நடத்த முடியும். அவ்வளவு ஆழமான, அவ்வளவு அன்பு நிறைந்த சத்தியங்களை தேவன் தாவீதுக்கு புலப்படுத்தி இந்த சங்கீதத்தை எழுத வைத்திருந்தார். அதனால தான் சொன்னேன், ஒவ்வொரு வசனமும் தேன் கட்டி, ஒவ்வொரு வசனமும் தெளிதேன் விருந்து. ஆனால் இன்று நாம் பார்க்க போகும் வசனம் ஒரே ஒரு வசனம் தான். அதுதான் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையாது. அல்லேலூயா. அந்த ஒரு என்ற வார்த்தையில் எம்பசிஸ் வைக்கணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ நன்மை குறையாது என்று தாவீது எழுதவில்லை, ஒரு நன்மையும் குறையாது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லணும், எனக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் உண்டு, என்னுடைய பிராணனை அருமையாக எண்ணுகிற ஒரு தேவன் உண்டு, என்னுடைய வியாகுலங்களை தம்முடைய வியாகுலங்களாக மாற்றிக்கொள்ளுகிற ஒரு தேவன் உண்டு. அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு நன்மையும் குறையாது. அல்லேலூயா. சிங்கக்குட்டிகளை பார்க்கிறான் கெபியிலிருந்து தாவீது. இஸ் லுக்கிங் அட் லயன் கப்ஸ். சிங்கக்குட்டிகள், சிங்கங்கள் என்று சொல்லவில்லை, சிங்கக்குட்டிகள் என்று சொல்லுகிறான். Why lion cubs? சிங்கக்குட்டிகளை ஏன் இந்த வசனத்தில் அவன் எழுதி வைக்கிறான் என்று கேட்டால், சிங்கக்குட்டிகள் வலிமையானவை, ஆனால் அவைகள் அனுபவம் இல்லாதவைகள். தாங்களாக போய் வேட்டையாடி பிடிக்க முடியாத சிங்கக்குட்டிகளையே தாவீது மனதில் வைத்துக்கொண்டு இந்த வசனத்தை எழுதியிருக்க வேண்டும். வளர்ந்த குட்டிகள் என்று சொல்லுவதில்லை, குட்டிகள் வளர்ந்து விட்டால் சிங்கங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த இடத்துல வசனத்திலே தாவீது சிங்க குட்டிகள் என்று சொல்லுகிறான்.
சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையாது. அல்லேலூயா. இன்னைக்கு பூரா இந்த வசனத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நேற்று வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தை நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். நமக்கு மனனமாக தெரிந்த வசனங்களில் இதுவும் ஒரு வசனம் என்றாலும் இந்த வசனத்தை நாம் அறிக்கையிட வேண்டும். நம்முடைய குறைவுகளிலே மகிமையாக தம்முடைய நிறைவை வெளிப்படுத்தும் ஒரு தேவன் உண்டு. அந்த தேவனுடைய நாமத்தை எப்பொழுதுதான் நீங்களும் நானும் மகிமைப்படுத்த போகின்றோம்? ஒவ்வொரு முறையும் நமக்கு குறைவு ஏற்படும் பொழுது, ஒவ்வொரு முறையும் நாம் நினைத்தபடி நம்முடைய வாழ்க்கை போகாமல் இருக்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் சத்துருவும் சாத்தானும் உலகமும் நம்மை மேற்கொண்டு விட்டது என்று நாம் நினைக்கும் பொழுது இந்த வசனத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நாம் சொல்ல வேண்டும், உலகத்தில் இருக்கிறவர்கள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கக்கூடும், ஆனால் கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. பிரசங்கத்திற்காக மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வசனம் அல்ல, நம்முடைய ஜீவியத்திற்காக, நம்முடைய விசுவாச அபியாசத்திற்காக இந்த வசனத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே இன்று விரும்புகின்றார். சிங்கக்குட்டிகள், நான் சொன்னேன், வலிமையானவை ஆனால் அனுபவம் இல்லாதவை, வாழ்க்கையிலே இன்னும் தேர்ச்சி பெறாதவைகள் சிங்கக்குட்டிகள். இந்த சிங்கக்குட்டிகள் தங்களுடைய இறைக்காக, தங்களுடைய உணவுக்காக தகப்பனையும் தாயையும் சார்ந்திருக்கும் குட்டிகள். If you look at lions and tigers, நமக்கு ரெண்டும் ஒரே போல இருக்கிறது போல இருக்கும், ரெண்டும் ஒரே ஃபேமிலி நினைப்போம். இல்லை, ரெண்டுமே ரெண்டு ஃபேமிலி. Tigers are mostly solitary hunters, but lions gang up and go for hunting together. சிங்கக்குட்டிகளுக்கு இளம் வயதிலேயே தாய் சிங்கம் அப்படிப்பட்ட பயிற்சியை கொடுக்கும். புலிக்குட்டிகளை தாய்ப்புலி வளர்த்தும் விதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் 2 வருஷம் தாய்ப்புலி தன்னுடைய குட்டிகளுக்காக நேரத்தை ஒதுக்கி அவர்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து அவைகளுக்கு ஹண்டிங் சொல்லிக் கொடுக்கும், எப்படி வேட்டையாட வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுக்கும். அதே போல தான் சிங்கக்குட்டிகளும் தங்களுடைய தாயிடத்திலிருந்து வேட்டையாடும் விதங்களை, வேட்டையாடும் யுக்திகளை கற்றுக்கொண்டவைகள் இந்த சிங்கக்குட்டிகள். உணவுக்கு தாய் சிங்கத்தையும் பாதுகாப்பிற்கு தகப்பனையும் சார்ந்திருக்கும் இந்த சிங்கக்குட்டிகளை பார்த்து தாவீது சொல்லுகிறான், ஒருவேளை இந்த சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கக்கூடும், ஆனால் கர்த்தரை நம்புகிற எனக்கும் உங்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தர் தாவீதின் மூலமாக இன்று பிரகடனப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லணும், ஆண்டவரே, இந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் என்று எனக்கு விருப்பம் உண்டு. என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய். Help my unbelief, Lord. I want to totally, fully believe this verse. I want to give myself unto this verse, Lord. But yet, என்னுடைய மனதின் ஓரத்தில், என்னுடைய இருதயத்தின் ஓரத்தில் ஒரு சின்ன அவிசுவாசம் ஒட்டி கொண்டு இருக்கிறது. என்னுடைய நிலைமையை பார்க்கிறேன், இந்த வசனம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது என்று என்னுடைய இருதயம் சொல்லுகிறது. என்னுடைய சூழ்நிலையை பார்க்கிறேன், இந்த வசனமெல்லாம் பிரசங்கத்திற்கு நல்லா இருக்கும் தம்பி, ஆனால் வாழ்க்கையிலே இந்த வசனம் அனுபவபூர்வமாக வெளிப்படுமா என்று கேட்டால், அனுபவபூர்வமாக வெளிப்படுத்தப்பட்ட மனிதன் சொல்லுகிறான், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையாது. ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் புத்தகத்தில் 21வது 22வது அதிகாரத்தில் தாவீதினுடைய தகப்பனும் தாயும் மட்டும் அவனோட கூட வந்து சேரவில்லை, 400 பேர்களும் தாவீது இங்கே இருக்கிறான் என்று அறிந்து அவனோட கூட சேர்ந்து கொண்டார்கள் என்று வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 400 பேர்கள் யார்? That was a formative army of David. தாவீது நாளைக்கு படை அமைக்க வேண்டும், தாவீதிற்கு நாளை ராஜ பதவி வரப்போகின்றது, தாவீதிற்கு நாளை ஒரு இராணுவம் தேவைப்படுகிறது என்று அறிந்த கர்த்தர் இன்றே அவனுக்கு 400 யுத்த வீரர்களை கொடுக்கிறார். ஆனால் இவர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது தேவன் அவர்களை யுத்த வீரர்கள் என்று சொல்லவில்லை. அவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், வீணர்கள், useless fellows. 400 useless fellows came and stood around David. தாவீதுக்கு சுற்றிலும் இந்த 400 பேர்களும்
உலகத்தின் பார்வையிலே வீணர்கள், போக்கற்றவர்கள், கதி இல்லாதவர்கள், போக்கிடம் இல்லாதவர்கள், இவர்கள் எல்லாரும் கூடி தாவீதோடு கூட நிற்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல தாவீது சொல்ல விரும்பும் ஒரு சத்தியம் உண்டு. தனக்கு மட்டும் உணவு தேடிக்கொள்ளலாம் என்று நேற்று வரை நினைத்து கொண்டிருந்தான். தகப்பனும் தாயும் சகோதரர்களும் மட்டுமல்ல, 400 பேர்களும் கூட வந்து சேர்ந்த உடனே 400 சில்லறை பேர்களுக்கும் உணவு தேட வேண்டிய நிர்பந்தம் இன்று முதல் தாவீதின் மேல் விழுந்திருக்கிறது. அதை மனதில் வைத்துக்கொண்டே அவன் சொல்லுகிறான், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையாது. தாவீதே, இது உன்னுடைய அனுபவமா என்று நீங்கள் தாவீதை பார்த்து கேட்டால் தாவீது சொல்லுவான், என்னுடைய அனுபவம் மட்டுமல்ல, என்னோடு கூட இருந்த 400 பேர்களும் இதை அறிக்கை செய்வார்கள் என்று அவன் தைரியமாக சொல்லுவான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் அறிந்து கொண்ட இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை என் முழு குடும்பமும் அறிக்கை செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமென், அல்லேலூயா. தாவீது சங்கீதம் 34:10 மூலமாக சொல்லும் சத்தியம் என்ன? The simple truth that David wants to emphasize through Psalm 34:10 is this: உங்கள் வலிமையோ உங்கள் திறமையோ உங்கள் தேவைகளை இன்று வரைக்கும் சந்திக்கவில்லை என்று கர்த்தர் தாவீதின் மூலமாக நமக்கு சொல்லுகின்றார். If you thought all your needs, all your wants were met by your capacity, your capability and your resources, you're sadly mistaken. கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை பெற்று தந்ததே என்னுடைய கரம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இன்று சுய வலிமையை சார்ந்து கொண்டு, சுய ஞானத்தை சார்ந்து கொண்டு, தன்னுடைய பலத்தை சார்ந்து கொண்டு இந்த இடத்துல யாராவது இருப்பீர்களே ஆனால் உங்களிடத்தில் அன்போடு கூட தாவீதின் சங்கீதத்தை முன்வைத்து சொல்லுகிறேன், கர்த்தரை சார்ந்து நின்று பாருங்கள், ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? கடந்த 15-20 நாட்களாக சரீரத்தில் பலவீனம் வந்தால் எப்படி இருக்கும் என்பதை அனுபவபூர்வமாக கர்த்தர் எனக்கு காண்பித்து தந்தார். இதுவரைக்கும் பலவீனம் இருந்தது, அதற்கு முன்பு பலவீனம் இல்லை என்று இல்லை. நான் என்னுடைய மனைவியிடத்தில் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை நான் சரீர வேதனைகளை கழித்திருக்கிறேன். சொல்ல முடியாத வேதனைகள், சரீரம் முழுவதும் பலவிதமான வேதனைகளை கர்த்தர் எனக்கு அனுமதித்திருக்கிறார். ஆனால் அந்த வேதனைகள் எல்லாம் தாங்கி ஒரு விதமாக நான் முன்னேறி வந்துவிட்டேன் என்று நினைத்த நேரத்தில் புதுவிதமான ஒரு வேதனையை கர்த்தர் அனுமதித்தார். அதுவரைக்கும் நான் அனுபவித்திராத வேதனை, மனிதனை மடக்கி போடும், மனிதனை முடங்கச் செய்யும் ஒரு விதமான வேதனை. அந்த வேதனையில் கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு நான் கேட்க முடிந்தது, ஆண்டவரே, நீர் என்னை இன்றும் கைவிடவில்லையே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் என்னோடு கூட இருப்பதினாலே இந்த வேதனையின் அனுபவத்தையும் தாண்டி வருவதற்கு எனக்கு கிருபை தருவீராக. லேலூயா, லேலியா சொல்லுவீங்களா? வேதனையின் அனுபவங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே அனுமதிக்கும் பொழுது அவனை ஆசுவாசப்படுத்த ஆண்டவர் செய்யும் ஒரு காரியம் உண்டு. தம்முடைய வசனத்தை அவனுக்கு நேராக ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை கேட்கக்கூடும், ஆண்டவரை ஏன் இந்த வேதனையின் அனுபவம் என்று நீங்கள் கேட்கக்கூடும். ஏன் இந்த வியாதியின் அனுபவம், ஏன் இந்த துக்க முகம் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் கேட்டால் கர்த்தர் சொல்லுவார், அப்படித்தான் உன்னை புடமிட நான் விருப்பமாயிருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை நான் புடமிடுவதற்கு வேறு வழி எனக்கு இல்லை என்று கர்த்தர் சொல்லுவார். வேதனையின் நிமித்தமாக, மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவம் மூலமாக, கண்ணீரின் அனுபவம் மூலமாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை புடமிட்டு அவர்களை சுத்த பொன்னாக விளங்க பண்ணும் வேளையிலே கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்றே நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. வேதனை இல்லாத ஒரு சரீரமும் இங்கே இல்லை என்று எனக்கு தெரியும். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார், கர்த்தர் உங்களுக்கு வேண்டியதை செய்வார், கர்த்தர் உங்களுடைய சகாயர், கர்த்தர் உங்களுடைய மருத்துவர். அவரை நம்பி பாருங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? உங்கள் பிதாவாகிய தேவனை உங்களுடைய தேவைகளை அறிந்து உங்களுக்கு வேண்டியவைகளை இந்த நாள் மட்டும் தந்திருக்கிறார் என்ற சத்தியத்தை தாவீது நமக்கு உணர்த்த விரும்புகிறார். And David is explaining yet another spiritual truth through this psalm, particularly through this verse. குறிப்பாக இந்த வசனத்தின் மூலமாக தாவீது நமக்கு உணர்த்த விரும்பும் இன்னொரு ஆவிக்குரிய சத்தியம் உண்டு.
உங்கள் தேவைகள் எந்த அளவுக்கு சந்திக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் தேவனை தேட வேண்டும் என்று தாவீது நமக்கு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. Your provision is tied to something deeper than your capability. உங்களுடைய திறமையை விட, உங்களுடைய வலிமையை விட மிகவும் ஆழமான ஒரு காரியத்தோட உங்களுடைய தேவை தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். Your provision is tied to something deeper than your capability. And what is that? Your provision is tied to your seeking the Lord என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் கர்த்தரை எந்த அளவிற்கு தேடுகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று தாவீது சொல்லுகிறார். Hallelujah. And this is not prosperity gospel. I'm only talking about meeting our needs. Hallelujah. Hallelujah சொல்லுவீங்களா? தேவனை தேடினவர்களின் தேவைகளை கர்த்தர் எப்படி சந்தித்தார் என்று வேதத்தின் மூலமாக 3 நிகழ்வுகளின் மூலமாக இன்று பார்க்க போகின்றோம். 3 specific instances from the Bible where God tells us how he met the needs of those people who sought him all their days. தங்களுடைய வாழ்நாளிலே எல்லா நாட்களும் கர்த்தரை தேடினவர்களுடைய தேவைகளை கர்த்தர் எப்படி சந்தித்தார் என்று இன்று பார்க்க போகின்றோம். முதல் வசனம், முதல் காரியம். The first instance is this. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 2 முதல் 6 வரையுள்ள வசனங்கள். The book of 1 Kings chapter 17 verse 2 to 6. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. யாருக்கு? எலியாவுக்கு உண்டாயிற்று. பின்பு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டைகளை ஒழித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டைகளை தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்றீங்களா? தேசத்தில் எங்கும் பஞ்சம். The whole country is famished, is under famine. ஆனால் தீர்க்கதரிசிக்கு அப்பமும் இறைச்சியும் கிடைக்கின்றது. எப்படி கிடைக்கின்றது? கிளாக் ஒர்க் ப்ரிசிஷன்ல ஆண்டவர் அவனுடைய தேவையை சந்தித்து கொண்டிருக்கிறார். அன்னைக்கு ட்ரோன் இல்லை. இன்று ஐரோப்பிய நாடுகளிலே ட்ரோன் மூலமாக ஃபுட் டெலிவரி நடக்கிறது என்று யூடியூப்பில் பார்த்தேன். இதுவரைக்கும் இந்தியாவில் அது மாதிரி இல்லை. ஏன்னா பாதி வழியில் வந்து சேராது. ட்ரோனை வீழ்த்தக்கூடிய வல்லவர்கள்லாம் இங்கே நம்ம ஊரில் இருக்கும். ட்ரோன் நினைத்த இடத்திற்கு போய் சேராது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைக்கு நான் வாக்கு பண்ணி இருக்கிறேன், விடியற் காலத்திலும் சாயங்காலத்திலும் அவனுக்கு வேண்டிய அப்பமும் இறைச்சியும் காகங்களின் மூலமாக கொடுப்பேன் என்று சொன்னேனே. நான் சொன்ன வார்த்தையில் மாறுதல் செய்கிறவர் அல்ல நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? கிளாக் ஒர்க் ப்ரிசிஷன்ல சொல்லி வைத்தார் போல் அந்த நேரத்தில் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் காகங்கள் எங்கிருந்தோ பறந்து வருகின்றன. அவைகளுடைய அலகுகளிலே அப்பங்களும் இறைச்சி துண்டுகளும் இருக்கின்றன. ஒரு மனிதனுக்கு எத்தனை அப்ப துண்டுகள் தேவைப்படும்? அவனுடைய பசியார, அவனுடைய விருப்பம் நிறைவேற அவனுக்கு எத்தனை இறைச்சி துண்டுகள் தேவைப்படும் என்பதை துல்லியமாக அறிந்து தேவன் அல்ல இந்த காகங்கள் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்வீங்களா? எத்தனை காகங்கள் எத்தனை அப்பத்துண்டுகளை கொண்டு வந்தால் எலியா என்னும் பூரண வயதுள்ள ஒரு மனிதனுடைய பசி அடங்கி இருக்கும். கர்த்தர் இன்று நம்மை அதை குறித்து நினைக்கும்படி கேட்கிறார். How did the crows know that there was a man beside the bank of Kerith waiting for his food? தன்னுடைய உணவுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இங்கே இருக்கிறான் என்று காகங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? காகங்களை படைத்த ஒரு தேவன் உண்டு. காகங்களுக்கு கட்டளையிட்டு தம்முடைய ஊழியக்காரன் பசியாக இருக்க விடாமல் அவனுக்கு நேரத்திற்கு வேளைக்கு உணவை அனுப்புகிற ஒரு தேவன் உண்டு என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கின்றார். முதல் நாள் காகங்கள் உணவை கொண்டு வந்த போது எலியாவின் இடத்தில் ஒருவேளை நான் இருந்திருந்தால், நான் ஒரு யூதனாக இருந்திருந்தால், வைராக்கிய வாஞ்சியுள்ள ஒரு குடும்பத்திலே ஒரு எபிரேயனாக நான் இருந்திருந்தால், தீர்க்கதரிசியாக நான் இருந்திருந்தால்,
முதல் நாளிலே காகங்கள் அப்பத்தையும் இறைச்சி துண்டையும் கொண்டு வரும் பொழுதே அன்று சாயங்காலமே நான் சொல்லியிருப்பேன், கர்த்தரிடத்தில் ஒரு அபேட்சையை வைத்திருப்பேன். ஆண்டவரே, காகங்கள் வேண்டாம் ஆண்டவரே, வெண்புறாக்களை அனுப்பும் என்று கேட்டிருப்பேன். Send me white doves, Lord, not the crows. காகங்களை எல்லாம் அனுப்பாதீங்க ஆண்டவரே, காகங்கள் அசுத்தமான பறவைகள், காகங்கள் அசுத்தமான பறவைகள், வெண்புறாக்களை அனுப்பும், வெண்புறாக்களின் மூலமாக எனக்கு அப்பங்களையும் இறைச்சி துண்டுகளையும் தாரும் என்று நான் கேட்டிருப்பேன். வெண்புறாக்கள் வேண்டும் என்றால் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்வார், வெண்புறாக்கள் தான் உனக்கு வேண்டும், வெண்புறாக்கள் தான் கூரியராக வர வேண்டும் என்றால் உனக்கு கிடைக்கப் போவது அப்பத்துண்டுகளும் இறைச்சிகளும் அல்ல, தானியங்கள் மட்டுமே கிடைக்கும், தானியங்கள் மட்டுமே கிடைக்கும். சில நேரங்களில் இந்த வெண்புறாக்கள் சில நத்தைகளையோ சில பூச்சிகளையோ சில மண்புழுக்களையோ கூட கொண்டு வர முடியும். ஆனால் அந்த நத்தைகளையும் சிறு பிராணிகளையும் தானியங்களையும் வைத்துக்கொண்டு உன்னுடைய பசி ஆற்ற முடியுமா எலியாவே என்று கர்த்தர் திரும்பி கேட்பார். அதனால் கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திக்கும் பொழுது கர்த்தருக்கு பாடம் எடுக்கக்கூடாது. கர்த்தர் நம்முடைய தேவையை அற்புதமாக சூப்பர் நேச்சுரலாக சந்திக்கும் பொழுது, ஆண்டவரை எனக்கு இப்படி அல்ல அப்படி செய்யும் என்று கர்த்தருக்கு வழிவகுத்து சொல்லக்கூடாது என்று கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுகிறார். இல்லையா சொல்லுவீங்களா? கர்த்தர் சர்வ ஞானி. அவர் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், யாரை வைத்து செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்கும் தேவன். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. தேவன் நம் தேவைகளை சந்திக்க ஆயத்தமாகும் பொழுது அவருக்கு ஆலோசனை கொடுக்காமல் இருக்க முயற்சி எடுப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த எலியாவுக்கு தோட்டமோ பண்ணை வீடோ இருக்கவில்லை. ஆனால் பஞ்ச காலத்தில் அந்த கேரித்து நதி என்னுடைய கரை எல்லாமே அவனுடைய தோட்டமாக பண்ணை வீடாக மாறிற்று. அல்லேலூயா. He had not a single human soul there. ஒரு மனித ஆத்துமா கூட அங்கே அந்த கரையிலே அவனோடு கூட இல்லை. ஆனால் அவனுடைய தேவைகள் எல்லாம் அற்புதமாக, அவன் எந்த நாள் வரைக்கும் கேரித்த நதி அண்டையிலே இருந்தானோ அந்த நாள் வரைக்கும் அவனுடைய உணவு தேவைகள் எல்லாம் பராமரிக்கப்பட்டு சந்திக்கப்பட்டன என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் நாம் நினையாத இடங்களில் இருந்து நினையாத நேரத்தில் இவனை வைத்து என்ன பிரயோஜனம் என்று நீங்கள் நினைக்கும் ஆட்களை வைத்து கூட கர்த்தர் உங்களை போஷிக்க அவர் வல்லமை உள்ளவர் என்று ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களா? அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். He knows those who seek him and his face every day. தம்முடைய முகத்தை, தம்முடைய முக பிரகாசத்தை நாடுகிறவர்களை, தேடுகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லணும், அந்த கூட்டத்தில் என்னுடைய பெயரும் இருப்பதாக. உம்மை நாடுகிறவனாக, உம்மை நாடுகிறவளாக, உம்முடைய முக பிரகாசத்தை தேடுகிறவளாக கர்த்தாவை என்னை என்று மாற்றுவீராக. ஆமென். அல்லேலூயா சொல்லுவீங்களா? தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு அற்புதமாக அவர்களுடைய தேவைகளை சந்தித்த இரண்டாவது ஒரு பாடம் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் இருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4-8 அதிகாரங்களை வாசிக்க வேண்டும். முழுமையாக வாசிக்க முடியாது என்பதனாலே அதனுடைய இரத்தின சுருக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் சூனேம் என்னும் இடத்தில் ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ இருந்தாள் என்று ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். இந்த கனம் பொருந்திய ஸ்திரீ தன்னுடைய வயது சென்ற கணவனோடு கூட மிகவும் கனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த வழியாக ஊழியத்தை முடித்தோ ஊழியத்திற்கோ போய் கொண்டிருந்த எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து, இந்த ஸ்திரீ என்னுடைய வீட்டில் வந்து கொஞ்சம் தங்கும் என்று அழைத்து விருந்து உபசரித்தார். பின்பு எலிசா அந்த வழியாக போகும் பொழுதெல்லாம் இந்த சூனமெத்தியாள் ஸ்திரீனுடைய வீட்டிலே தங்குவதை பழக்கமாக்கி கொண்டார். ஒரு நாள் இந்த சூனமெத்தியாள் ஸ்திரீ தன்னுடைய கணவனை பார்த்து, இதோ நம்மிடத்தில் வந்து போகிற இந்த மனிதன் இருக்கிறார், இவர் ஒரு தேவ மனுஷன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இவர் தங்குவதற்காக நம்முடைய வீட்டின் மேல் மாடியிலே ஒரு அறையை கட்டுவோம், அங்கே விளக்கை வைப்போம், அங்கே ஒரு கட்டிலையும் அவருக்காக ஆயத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி கணவனுடைய அனுமதி பெற்று அந்த காரியத்தை எல்லாம் அவள் ஒழுங்கு செய்திருந்தார். Little did she know that she was actually doing all that for a miracle that was about to happen in her life. அவளுடைய வாழ்க்கையிலே கொஞ்ச காலத்திலே நடக்க போகும் ஒரு பெரிய அற்புதத்திற்காக அவள் ஒரு மேடையை அவள் கட்டி கொண்டிருந்தாள் என்று அவளுக்கு தெரியாமல் இருந்தது. கர்த்தர் அறிந்திருந்தார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒரு ஊழியக்காரனுடைய
பிரயாணத்தில் அவனுடைய களைப்பை மாற்றுவதற்கு அவனுக்கு வேண்டிய ஒரு அவகாசத்தை கொடுக்க ஒரு அறையை கட்டுவேன் என்று தான் சுனமத்தியா ஸ்திரீ நினைத்தாள். ஆனால் பின்னொரு காலத்தில் அந்த அறையிலே அவளுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்பதை அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. கர்த்தர் அந்த அற்புதத்தை அவளுக்கு நடத்தி காண்பித்தார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த ஸ்திரீ எனக்கு இந்த உபகாரங்களை செய்வதனுடைய காரணம் என்ன? இவளுக்கு நான் ஏதாகிலும் பிரதிக்கிரியை செய்ய வேண்டுமே என்று நினைத்து தீர்க்கதரிசி தன்னுடைய அசிஸ்டன்ட் கேயாசியை அழைத்து அவளிடத்தில் என்ன குறை என்று கேள் என்று சொன்னவுடனே கேயாசி கேட்கிறான், சுனமத்தியாலே உனக்கு என்ன வேண்டும்? தீர்க்கதரிசி இடத்தில் சொல், எலிசாவிடத்தில் சொல், எலிசா உனக்காக ராஜாவிடத்தில் பேசுவான், தேவனிடத்திலும் விண்ணப்பம் செய்வான் என்று சொன்ன பொழுது அந்த ஸ்திரீ சொன்னாள், நான் சுகமாயிருக்கிறேன், நான் சுகமாயிருக்கிறேன், ஐ ஹேவ் எவ்ரிதிங் தட் ஐ நீட் என்று அவள் சொன்னாள். அவள் அப்படி சொன்னாலும் அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு குறை இருந்தது என்று கேயாசி கண்டுபிடித்து தீர்க்கதரிசி இடத்துல எலிசாவிடத்துல வந்து அவன் சொல்லுகிறான், இந்த ஸ்திரீக்கு ஒரு குழந்தை இல்லை, அவளுடைய கணவனும் வயது சென்றவனாய் இருக்கிறான் என்று சொன்னவுடனே எலிசா சொல்லுகிறான், தீர்க்கதரிசி சொல்லுகிறான், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான், ஒரு ஜீவன் உற்பத்தி ஆகும் காலத்திட்டத்தில் உன்னுடைய கைகளிலே ஒரு குழந்தை இருக்கும் என்று சொன்னான். உடனே அந்த ஸ்திரீ பதறி போய், ஆண்டவரே, அபத்தமாக நீர் என்னோடு இதை பேசாதிரும் என்று சொன்னான். எலிசா சொன்னான், இல்லை, அபத்தமாக பேசவில்லை, யதார்த்தமாக பேசுகிறேன், நான் சொன்னபடியே உனக்கு நடக்கும் என்று அவன் சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அவளுக்கு உற்பத்தி கால திட்டத்தில் எலிசா சொன்னது போலவே ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. ஆனால் சில வருஷங்களுக்கு பிறகு அந்த பிள்ளை திடீரென்று தலைவலி வந்து தலை நோகிறது என்று தகப்பனுடைய வயலிலே சொல்லி அவன் அங்கே பலவீனப்பட்டு போகும் பொழுது தகப்பன் வேலையாட்களை அழைத்து இவனை உடனே அவனுடைய தாயின் வீட்டிற்கு கொண்டு போங்கள் என்று சொல்லி அனுப்பின பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் தாயினுடைய மடியிலே இருந்து கொஞ்ச நேரத்திலே தன்னுடைய ஜீவனை விட்டான். திகைத்து போயிருக்க வேண்டும் என்ற ஸ்திரீ, அழுது புலம்பி இருக்க வேண்டும் என்ற ஸ்திரீ, அதுவரைக்கும் குழந்தை பேரு மகப்பேறு இல்லாத தனக்கு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை வந்து அந்த வார்த்தை மெய்ப்பிக்கப்பட்டு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து கொஞ்ச காலத்திலே அந்த குழந்தை ஒரு சின்ன பருவத்திலேயே, சின்ன பாலிய பராயத்திலேயே அந்த குழந்தை மடிந்து போகிறது. அந்த குழந்தையை அவள் என்ன செய்தாள் என்பதை தான் நீங்கள் கவனிக்கணும். அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு மார்பில் அடித்துக்கொண்டு அவள் அழுது புலம்பவில்லை, ஒப்பாரி வைக்கவில்லை. அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு தீர்க்கதரிசி வந்தால் தங்கும் இடத்திற்கு மேல் வீட்டிற்கு ஏறி அவன் படுக்கும் கட்டிலே அந்த குழந்தையை படுக்க வைத்து விட்டு வீட்டின் அறையை வெளியிலிருந்து பூட்டி கணவனிடத்தில் இப்படி சொல்லி, நான் தீர்க்கதரிசி பார்க்க போகிறேன் என்று மட்டும் சொல்லி ஒரு கழுதையையும் ஒரு வேலைக்காரனையும் எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி கழுதையின் மேலே சேணம் வைத்து ஏறி வேலைக்காரனை பார்த்து, நீ போகும் வழியில யாரை பார்த்தும் நிற்காதே, யாரிடமும் பேச்சு கொடுக்காதே என்று சொல்லி கழுதையை தெளித்து கொண்டு போ என்று சொல்லுகிறான். தூரத்திலிருந்து மலை உச்சியிலிருந்து தீர்க்கதரிசி இந்த ஸ்திரீ வருகிறதை பார்க்கிறான். இந்த ஸ்திரீ வருகிறதை பார்த்த உடனே கேயாசி இடத்துல சொல்லுகிறான், இந்த ஸ்திரீக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது, என்னவென்று போய் கேள் என்று சொல்லி கேயாசி அனுப்புகிறதை பார்க்கிறோம். கேயாசி ஓடி வந்து இந்த ஸ்திரீயிடத்தில் கேட்கிறான், என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டவுடன் அவள் அவனிடத்தில் பேசவில்லை. மலை உச்சியில் ஏறி எலிசாவுடைய கால்களை பிடித்து கொண்டு சொல்லுகிறான், ஆண்டவனே, நான் உம்மிடத்தில் ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்டேனா? குழந்தை கிடைத்தது இப்போது என்று சொன்னவுடனே எலிசாவுக்கு புரிந்து போயிற்று. குழந்தைக்கு ஏதோ நடந்து விட்டது என்று தெரிந்து தன்னுடைய தடியை எடுத்து கேயாசி இடத்துல கொடுத்து, வழியில் யாரையும் பார்க்காது, யாரிடமும் நிற்காது என்று சொல்லி இந்த தடியை எடுத்து குழந்தையின் மேலே வை என்று சொல்லி அனுப்புகிறான். கேயாசி அதையெல்லாம் செய்து பார்க்கிறான். ஆனால் குழந்தைக்கு எந்த சலனமும் இல்லை. இதை அறிந்த எலிசா வருகிறான். அறை கதவை திறந்து கொண்டு அங்கும் இங்கும் நடந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி குப்புறமாக தேவன் சொன்னபடியே அந்த குழந்தையின் மேல் அவன் படுக்கிறான். படுத்து அந்த குழந்தையின் கண்களின் மேல் தன்னுடைய கண்களையும் அந்த குழந்தையின் வாயின் மேல் தன்னுடைய வாயையும் வைக்கிறான். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு சின்ன ஒரு சூடு, ஒரு அனல் அந்த குழந்தையின் மேலே வருகிறது. திரும்பவும் அதை செய்கிறான். வேதம் சொல்லுகிறது, குழந்தை 7 முறை தும்மினது என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. தும்மின குழந்தையை பார்த்து கேயாசி இடத்துல சொல்லுற, குழந்தையை எடுத்துக்கொண்டு சூனமேத்தியார் இடத்துல கொடு என்று சொல்கிறார். செத்து போன குழந்தை
ஜீவனோடே திரும்பி வந்தது. அல்லேலூயா. இது பெரிய அற்புதம், இது பெரிய அற்புதம். அதைத்தான் நான் சொன்னேன். தன்னுடைய அற்புதத்திற்கான மேடையைத்தான் சூனமத்தியால் அந்த நாளிலே கட்டி கொண்டிருந்தார். அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் இந்த ஊழியத்தை தாங்குவது எதனால் என்று நாம் நினைப்போம். இந்த ஊழியருக்கு சில காரியங்களை நாம் செய்து கொடுக்கிறது எதனால் என்று நாம் நினைப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஒரு ஊழியத்தை தாங்குவதும், ஒரு சபையை நீங்கள் தாங்குவதும், ஒரு ஊழியக்காரரை நீங்கள் தாங்குவதும் உங்கள் அற்புதங்களுக்கு நீங்கள் அமைக்கும் மேடை என்று கர்த்தர் இந்த சங்கதியின் மூலமாக நமக்கும் வெளிப்படுத்துகிறார். சூனமேத்தியானுடைய கதை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தோட முடிந்து போகவில்லை. 4 அதிகாரங்களுக்கு அப்பா 8வது அதிகாரத்தில் திடீரென்று சூனமத்தியா ஸ்திரீ வருகிறதை நாம் பார்க்க முடியும். சீரிய ராஜா பெனதாத் இஸ்ரவேலை முற்றுகை போட்ட பொழுது சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பஞ்சம் எவ்வளவு கொடிது? ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசுகளுக்கும், புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுகளுக்கும் விற்கப்படும் அளவுக்கு பஞ்சம் உக்கிரமாக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த பஞ்சம் 7 வருஷம் இருக்கும் என்று எலிசா இந்த சூனமத்தியாள் ஸ்திரீயை பார்த்து சொல்லி, அவளை தன் வீட்டாரோடு கூட வேறு எங்காவது போய் வசித்துக்கொள், இந்த இடத்துல பஞ்சம் இன்னும் 7 வருஷங்களுக்கு இருக்கும் என்று அவளை மட்டும் பார்த்து சொல்லி அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த ஸ்திரீயும் போவது எங்கு என்று தெரியாமல் பெலிஸ்தருடைய தேசத்தில் போய் 7 வருஷங்கள் குடியிருந்தார். தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய நிலங்களையும் தன்னுடைய சௌகரியங்களையும் விட்டு எலிசா சொன்ன வார்த்தையை கேட்டு விசுவாசித்து போன ஸ்திரீ ஜீவனை காப்பாற்றி கொண்டாள். ஆனால் திரும்பி தன்னுடைய சொந்த தேசத்திற்கு 7 வருஷங்களுக்கு பிறகு வந்தவுடனே அவள் குடியிருந்த வீடும், அவள் ஆண்டு நடத்தி கொண்டிருந்த விவசாயம் செய்து கொண்டிருந்த அவளுடைய நிலங்களும் அபகரிக்கப்பட்டிருந்ததை அவள் கண்டாள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அவளுடைய வீடும் நிலங்களும் பிறர் கையகப்படுத்தி இருந்தனர். அவள் தன்னுடைய வீட்டுக்காகவும் நிலத்துக்காகவும் ராஜாவிடம் முறையிடும்படி சென்ற பொழுது என்ன நடந்தது என்று சொல்லுகிறேன். அவள் எந்த ராஜாவினிடத்திலே தன்னுடைய அபேட்சையை வைக்க வேண்டும் என்று போனாலோ அந்த ராஜாவினுடைய மனதிலே அப்பொழுது கர்த்தர் ஒரு யோசனையை போடுகிறார். எலிசா தீர்க்கதரிசியை குறித்து அவன் ஏதோ சில காரியங்களை கேட்டிருந்தான். அவனுடைய வேலைக்காரனாக ஒரு காலத்தில் இருந்த கேயாசியை அழைப்பிக்கிறான். கேயாசி இடத்துல ராஜா கேட்கிறான், உன்னுடைய எஜமானனாக உன்னுடைய ஆண்டவனாக இருந்த எலிசாவை குறித்து நான் அநேகம் காரியங்களை கேட்டிருக்கிறேன், அவனுடைய சில அற்புத வல்லமைகளை எனக்கு நீ விவரித்து சொல் என்று சொன்னவுடனே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த சூனமத்தியாள் ஸ்திரீயினுடைய குழந்தையை உயிரோடு எழுப்பின அந்த அற்புதத்தை இந்த கேயாசி ராஜாவுக்கு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த க்ஷணத்தில் இந்த ஸ்திரீயும் அரமனைக்குள்ளாக ராஜாவிடத்தில் தன்னுடைய நிலத்தை குறித்தும் வீட்டை குறித்தும் அபேட்சையிடுவதற்காக வந்து சேருகிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? லுக் அட் காட்ஸ் டைமிங். ஒரு நிமிடம் முந்தியோ பிந்தியோ நடந்திருந்தால் கூட அவளுக்கு இந்த அற்புதம் நடந்திருக்காது. கேயாசி அந்த ஸ்திரீயை உடனே அடையாளம் கண்டு, ராஜாவே, நான் சொன்னேனே, ஒரு ஸ்திரீயினுடைய குழந்தையை, ஒரு ஸ்திரீயினுடைய ஆண் பிள்ளையை என்னுடைய ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் என்று சொன்னேனே, அந்த ஸ்திரீ இந்த ஸ்திரீ தான் என்று சொன்னான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? ராஜா உடனே அவளிடமே மீத கதையை கேட்கிறான். கேயாசியே, நீ சொன்ன கதை போதும், இனிமேல் ஐ விட்னஸ், இன்னொரு கேயாசி ஐ விட்னஸ் தான், சொந்த தாயை சொல்லட்டும் என்று சொல்லி சூனமத்தியாரிடத்தில் அந்த சங்கதியை கேட்டு அறிகிறான். ராஜா அந்த ஸ்திரீக்கு செய்த காரியம் என்ன என்று சொல்லுகிறேன். ராஜா அவளுக்கென்றே வேதம் சொல்லுகிறது ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் அந்த நாள் வரை அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. 7 வருஷங்களிலே அவளுடைய வயலின் விளைச்சல் என்னவாக இருந்ததோ அதையெல்லாம் கணக்கு எடுக்க வேண்டும். யார் எடுக்க வேண்டும்? ஸ்திரீக்கு தெரியாது, பிரதானிக்கு தெரியும். பிரதானியை இந்த வேலைக்கென்றே அப்பாயிண்ட் செய்கிறார் கர்த்தர் ராஜா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? It is like the chief minister appointing an IAS officer just to exclusively look into your affairs, to your matter. உங்களுடைய காரியங்களை நிர்வாகம் பண்ணுவதற்கு ஒரு IAS அதிகாரியை அரசாங்கம் நியமிக்கிறதை போல ராஜா ஒரு அதிகாரியை நியமித்து இவளுக்கு செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் செட்டில் செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவீங்களா?
7 வருஷங்கள் சொந்த தேசத்தை விட்டு விலகி இருந்த இந்த ஸ்திரீக்கு ஒரு நட்டமும் ஏற்படாமல் என் கர்த்தர் பார்த்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையாது. ஆமென் சொல்லுவீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நிமித்தம் நான் எதையாகிலும் செய்திருந்தால் அதை கனம் பண்ணும்படியாக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வீராக. நான் இழந்து போனவைகளை திருப்பிக் கொள்ள, நான் விட்டு வந்தவைகளை கர்த்தாவை எனக்கென்று மறுபடியும் அந்த சௌகரியங்களை எனக்கு திரும்பி தர கர்த்தர் சித்தமாயிருக்கிறீர், பிரியமாயிருக்கிறீர் என்றால் அதை இயேசுவின் நாமத்திலே நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்வீராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு எப்படி நன்மையை அளிக்கிறார் என்ற 3வது காரியத்தை உங்களுக்கு நான் விளக்குகிறேன். 2 நாளாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். 2 Chronicles chapter 20 and verse 25. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். சத்துருக்களை யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். உயிருள்ளவர்களை அல்ல, செத்து போனவர்களை, பிரேதங்களாய் யுத்த பூமியில விழுந்து கிடக்கிறவர்களை யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் கொள்ளையிட்டார்கள். எப்படி கொள்ளையிட்டார்கள்? இந்த பிரேதங்கள் அணிந்து வந்த வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள். இந்த பிரேதங்கள் கையில் இருந்த பட்டயங்களையும் கேடங்களையும் எடுத்து கொண்டார்கள். இந்த பிரேதங்கள் உயிரோட ஜீவனுள்ள மனிதர்களாக இருக்கும் பொழுது ஜீவனத்திற்காக கொண்டு வந்திருந்த உணவு பதார்த்தங்களை அவர்கள் கொள்ளையிட்டார்கள். ஒரு நாளிலே நடக்கவில்லை, 3 நாட்கள் எடுத்தும் அந்த வேலை முடியாமல் இருந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த வேலை அவ்வளவு மிகுதியாக இருந்தது, அந்த கொள்ளை பொருட்கள் அவ்வளவு மிகுதியாக இருந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன சம்பவம் என்று சொல்லுகிறேன். இந்த பின்னணியை உங்களுக்கு சொல்லவே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். யூதாவின் ராஜாவாக இருந்த யோசபாத்தின் காலத்தில் மோவாபியரும் அம்மோனியரும் சேயீர் மலை தேச குடிகளோடு கூட சேர்ந்து கொண்டு யூதா தேசத்திற்கு விரோதமாக வந்தார்கள். இந்த செய்தியை யோசபாத் கேட்டவுடனே அவன் பயந்து நடுங்கினான். அவன் உடனே செய்த காரியம், பயந்து நடுங்கிக் கொண்டு மட்டும் இருக்காமல் தேசத்திலே உடனே உபவாசத்தை கூறுவித்தான். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புவேன். நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புவேன். நீங்கள் பயந்திருக்கிறீர்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். பயத்தினால் என்ன செய்கிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். நீ பயந்திருக்கிறது எனக்கு தெரியும் பிள்ளையே, ஆனால் பயந்து மட்டும் கொண்டிருந்தால் காரியம் நடக்காது. பயத்திற்கு அப்புறம் என்ன செய்வாய் என்று கர்த்தர் கேட்கிறார். யோசபாத்தை கேட்டால் அவன் சொல்லுவான், நான் பயந்தேன், ஆனால் உபவாசத்தை கூறுவித்தேன். எத்தனை பேருக்கு இந்த இடத்துல சனிக்கிழமைகளிலே உபவாசம் கூட்டம் நடக்கிறது என்று தெரியும்? உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்று தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசபாத்து பயந்து போனான், உபவாசத்தை கூறினான். விளைவு என்ன? 4வது வசனத்தை சொல்லுகிறேன். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். ஒரு சிலர் அல்ல, ராஜாவுக்கு பயந்து அல்ல, ராஜ கற்பனை பிறந்ததனாலே அல்ல. உபவாச கூட்டத்திற்கு வருவதற்கு ஒரே ஒரு நிர்பந்தம் மட்டுமே நமக்கு இருக்க வேண்டும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? யூதா தேசத்து குடிகளுக்கெல்லாம் அது தெரிந்திருந்தது. உபவாச கூட்டத்திற்கு வரவில்லை என்றால் ராஜா தலையை சீவி விடுவான் என்று பயந்து அவர்கள் வரவில்லை. தங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்பதற்காக உபவாச கூட்டத்திற்கு யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். 13வது வசனம். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அல்லேலூயா. அடுத்த கேள்வி ஆவியானவர் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். உன்னுடைய பிரச்சனையின் உக்கிரத்திலே நீ பயந்து இருக்கும் பொழுது அதற்கு அடுத்த நடவடிக்கை என்ன செய்வாய்? உபவாசம் கூற வேண்டும் என்று யோசபாத் தெரிந்து கொண்டான். ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். They stood before the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆபத்து காலத்தில் உன்னுடைய சகோதரன் வீட்டுக்கு போவது அது விருதா? உன்னுடைய நண்பனை தேடுவது விருதா? ஆபத்து காலத்தில் உனக்கு சகாயம் கிடைக்கும்படி கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்கு முன்பாக நின்று பார், உன்னுடைய காரியத்தை நான் விளங்க பண்ணுவேன். அல்லேலூயா சொல்வீங்களா?
இப்படி யூதா முழுவதும் கூட்டம் கூட்டமாக வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்ற பொழுது கர்த்தர் ஒரு லேவியன் மேலே தம்முடைய ஆவியை இறங்க பண்ணினார். தேசத்திற்கு இந்த லேவியன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். 15வது வசனம், 2 நாளாகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது என்று தீர்க்கதரிசி சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? கர்த்தர் நமக்கு நம்பிக்கை அளிக்கும் வாக்கு தத்தங்களை இப்படித்தான் தருவார். எப்படி தருவார்? உபவாச கூட்டத்திற்கு வரும்பொழுது தம்முடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் யூதாவிற்கு சத்துருக்களின் வழியை காண்பித்தார். இந்த அம்மோனியர்களும் மோவாபியர்களும் சேயீர் மலை கூட்ட தேசத்தாரும் எவ்வழியாக வருகிறார்கள், படை திரண்டு வருகிறார்கள் என்று யோசபாத்துக்கு காண்பித்தார். அவர்களை எதிர்த்து போகச் சொன்னார். யோசபாத்து ஜனங்களை இப்படி உற்சாகப்படுத்தினான். அவன் ஜனங்களை பார்த்து சொன்னான், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அல்லேலூயா. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். இப்படி சொல்லுவதற்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், ஒரு கூட்டத்திற்கு தலைவன் இருக்க வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆவி தொய்ந்து போகும் பொழுது ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுவதற்கு, நினைப்பூட்டுவதற்கு ஆண்டவர் ஆட்களை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி கேளுங்க, கர்த்தர் அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். யுத்தத்திற்கு புறப்பட்ட யூதா தேசம் துதியோடு சென்றது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பட்டயத்தை உருவி கொண்டு போகவில்லை, கேடகங்களை பிடித்து கொண்டு போகவில்லை. யோசபாத்தினுடைய ஜனங்கள் துதியோடே சென்றார்கள். அப்பொழுது அம்மோனியரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாருக்கு விரோதமாக திரும்பி அவர்களை சங்கரித்தார்கள். கர்த்தர் செய்த காரியம், 3 விதமான கூட்டங்கள் இந்த யூதா தேசத்திற்கு விரோதமாக வந்தது. அம்மோனியர்கள், மோவாபியர்கள், சேயீர் மலை கூட்டங்கள். இந்த 3 கூட்டங்களிலே 2 கூட்டங்கள் சகோதர கூட்டங்கள். மோவாபும் அம்மோனியர்களும் சகோதரர்கள். இவர்கள் திரும்பி சேயீர் மலை கூட்டத்தை முதலில் சங்கரித்தார்கள். என்ன காரணம்? வேதம் நமக்கு சொல்லவில்லை. கர்த்தர் எதையோ அன்று செய்தார். கர்த்தர் அவருடைய மனதிலே ஒரு கலக்கத்தை, ஒரு வெறுப்பை, ஒரு வித்வேஷத்தை இந்த சேயீர் மலை கூட்டத்தின் மேலே ஏற்படுத்தினார். அவர்கள் திரும்பி இந்த 2 பேர்களும் சேர்ந்து சேயீர் மலை கூட்டத்தை சங்கரித்தார்கள். சங்கரித்து முடிந்தவுடனே கர்த்தர் 2வது ஒரு காரியத்தை செய்தார். அம்மோனுக்கும் மோவாபுக்கும் இடையே விரோதம் உண்டாகும்படி செய்தார். என்ன காரணம் நடந்தது, என்ன காரியம் நடந்தது என்று தெரியாது. ஆனால் இந்த 2 கூட்டங்களும் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு செத்து போனார்கள். அந்த செத்து போன பிரேதங்களுடைய சட்டைகளையும் வஸ்திரங்களையும் அவர்களுடைய பொருட்களையும் உருவுவதற்கு தான் யோசபாத்திற்கும் தன்னுடைய கூட்டத்திற்கும் 3 நாட்கள் ஆனது என்று வேதம் சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு விரோதமாக ஒரு வழியாக வருகிறவர்கள் 7 வழியாக விலகி ஓடுவார்களாக. ஆமென். எனக்கு விரோதமாக திட்டம் தீட்டிக் கொண்டு என்னுடைய நற்பெயரை அசுசிப்படுத்துவதற்காக, என்னுடைய பெயரை, என்னுடைய சாட்சியை குலைப்பதற்கு என்று வருகிறவர்கள் அவர்களே வெட்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. ஆமேன். அப்படியே செய்வீராக. அல்லேலூயா சொல்லுவீங்களா? இது போல குறைவில்லாத வாழ்க்கை ஆண்டவர் நமக்கும், நிறைவான நன்மைகளை ஆண்டவர் நமக்கும் தர வேண்டுமா? இப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாக வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 34 தாவீது சொல்லும் 3 காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 34:9. சங்கீதம் 34:9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அல்லேலூயா. யாருக்கு குறைவில்லை? அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பயம். God is expecting reverence from us. திகில் அல்ல, திகில் அல்ல. கர்த்தரை பார்த்து திகில் அடைவது சன்மார்க்க கூட்டம் அல்ல, துன்மார்க்க கூட்டம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியம் திகில் அல்ல, பயம். It is reverence. கனம் பொருந்தின பயம், அதுதான் ரெவரன்ஸ். அல்லேலூயா சொல்லுவீங்களா? எலியாவுக்கு அவனுக்கு சொல்லப்பட்ட காரியம் புரியாதிருந்த பொழுதும் கேரேத்து நதிக்கரையிலே போய் அவன் சேர்ந்து காகங்களுக்காக அவன் காத்து கொண்டிருந்தான். அற்புதத்திற்காக காத்து கொண்டிருந்தால் உங்களுடைய அற்புதம் உங்களுக்கு நடக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? When God gives you a promise, sometimes you may not understand the rationale behind the promise. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தரும் பொழுது இதை ஆண்டவர் எப்படி நடத்துவார், எப்பொழுது நடத்துவார், எப்படி இதை கைகூடி வர பண்ணுவார் என்றெல்லாம் கேள்வி கேட்க கர்த்தர் உங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. Simply trust God for His word. ஆண்டவர் தரும் வார்த்தையை அப்படியே பிடித்து கொண்டு, இது ஆண்டவருடைய வார்த்தை, இது செய்ய வேண்டியவர் ஆண்டவர்,
அதை அவர் எப்படியாகிலும் செய்வார். அதை விசுவாசிக்க மட்டுமே கர்த்தர் என்னிடத்தில் கேட்டிருக்கிறார் என்று நீங்கள் நினைத்தால், விசுவாசித்தால் அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? Reverence obeys before it understands. That is the quality of reverence. அல்லேலூயா. ரெவரன்ஸ் எனக்கு எல்லாம் புரியட்டும், அதற்கு பிறகு நான் செய்கிறேன் என்று சொல்லாது. எனக்கு புரியவில்லை, கர்த்தருடைய வழிகளை நான் முழுமையாக கற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அதனால் இதை செய்வேன் என்று நீங்கள் தீர்மானித்து போகும் காரியத்தில் உங்களுடைய அற்புதம் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? இரண்டாவது காரியம், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? 34:10 வாக்குத்தத்த வசனம், அது பாருங்க. 34:10 பாருங்க. யாருக்கு இந்த நன்மை கிடைக்கும்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு விடாது. ஆமென் சொல்லுவீங்களா? சூனமத்தியால் ஸ்திரீ தன்னுடைய பிள்ளை இறந்தபோது அழுது ஒப்பாரி வைக்கவில்லை. கர்த்தருடைய ஊழியக்காரனை தேடி போனான், கர்த்தருடைய சமூகத்தை நாடினான். பஞ்ச காலத்திற்கு பிறகு தன் வீட்டை திருப்ப தானாக முயற்சி எடுக்கவில்லை, ராஜாவிடத்தில் போய் விண்ணப்பம் செய்து காத்து கொண்டிருந்தான். அல்லேலூயா சொல்வீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு மறுக்கப்பட்ட நீதி நியாயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மனிதர்களுக்கு முன்பாக போய் ஒப்பாரி வைப்பதை நிறுத்தி விடுங்கள். கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்கு முன்பாக, ராஜாதி ராஜாவான எனக்கு முன்பாக வந்து நில், உன்னுடைய காரியத்தை என்னிடத்தில் அபேட்சையாக வை, உன் காரியத்தை நான் வைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? மூன்றாவதாக 34:13 இப்படி சொல்லுகின்றது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? நாவையும் வாயையும் எதற்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா? நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். யோசபாத்தும் ஜனங்களும் சத்துருக்களை வையவில்லை. சத்துருக்களுக்கு விரோதமாக எந்த அசுத்த ஆவிகளையும் ஏவி விடவில்லை, மந்திரவாதம் செய்யவில்லை, பில்லி சூனியம் செய்யலாம் என்று நினைக்கவில்லை, மேடைகளையும் விக்கிர தோப்புகளையும் நாடவில்லை. அவர்கள் செய்த காரியம், தேவனை நாடி வந்தார்கள், கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். யுத்தத்திற்கு போகும் பொழுது எந்த இராணுவமும் செய்யாத காரியத்தை அவர்கள் செய்தார்கள். அது என்ன? தேவனை துதித்து கொண்டு போனார்கள். அல்லேலூயா சொல்வீங்களா? And that is the great spiritual lesson that God is teaching us today. Praise before you even get your victory. உங்களுடைய ஜெயம் உங்களுக்கு வருவதற்கு முன்பதாகவே துதிக்க ஆரம்பியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Your victory will be 10 times magnificent. Hallelujah. Hallelujah சொல்லுவீங்களா? ஆண்டவர் இந்த அம்மோனியரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் விரட்டினாலே போய் அற்புதம் நடந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் செய்த காரியம், அவர்கள் தங்களுக்கு தங்கள் விரோதமாக ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு செத்து போகவும், அவர்களுடைய உடைமைகளை, கொள்ளை பொருட்களை 3 நாட்களாக உருவி எடுக்கவும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருந்தார். அதுதான் மிகுதியான அற்புதம். அல்லேலூயா. இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே you're not a God of small things, you're a God of great things. ஆண்டவரே நீர் பெரிய தேவன். ஆண்டவரே எனக்காக பெரிய அற்புதங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்கிற தேவனே நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.